அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகைகள்லாம் யாரோ முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப எங்கள டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைய இளம் தலைமுறை நினைக்கக்கூடும். ஆனா அது அப்படி அல்ல. என்னன்னா, ஒவ்வொரு பண்டிகைக்கும், ஒவ்வொரு விழாக்கும் பின்னாடி ஒரு ஆ தத்துவம் இருக்கு. அதாவது ஆன்மீக ரீதியாகவும், ஆ அது மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாக வந்து கண்டிப்பா ஒவ்வொரு விழாவுக்கு பின்னாடியும் முன்னோர்கள் வகுத்து வைத்து போயிருக்கும் அந்த நியதிகளுக்கு பின்னால் ஒரு உண்மை உண்டு. இந்த சரஸ்வதி பூஜையில கூட பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் என்பது அ எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியற்ற எளிதில் நோய்கள் பிடிக்கக்கூடிய மாதம் என்பதால் தான் நம்மை அசைவம் அனைத்தையும் தவிர்த்து நல்ல சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட சொல்லி படையல் என்ற பெயரில் அ ஆன்மீகம் வழியாக சொன்னால் தான் அ அதாவது கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஆன்மீகத்தை இதுக்குள்ள வந்து புகுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை எதுக்காக அப்படின்னா, வீட்ல இருக்க பழைய அந்த தூசு, தும்புனால நம்முடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எல்லா சாமானங்களையும் எல்லா தூசுகளையும் அகற்றி மன சுத்தத்தோட, உடல் சுத்தம், மன சுத்தம், இந்த இருப்பிட சுத்தத்தோட எல்லா சுத்தங்களையும் தூய்மையான மனதுடன் இறைவனை ஆராதிக்கும்போது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் திருநீறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு கிருமி நாசினி. ஸோ அதுக்காக தான் பட்டை போட்டு மணமிக்க சந்தனம், குங்குமம் வைத்து நம்ம வழிபடுறோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்க உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத நம்முடைய இளைய தலைமுறைக்கு கடத்துவோமானால், அவங்களும் வந்து சந்தோஷமா இந்த மாரி பண்டிகைகளை அதாவது தெளிவுடன் கொண்டாடுவாங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.